ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2:16-17 வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 மரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை மரம்? 3 மரம். வேதாகமத்தில் தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்த 3 மரங்களை குறித்த விசேஷங்களையும் அதனோடு கூட நம்முடைய காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள இந்த 3 மரங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதிலே முதலாவது மரம் என்ன மரம்னா, ஏதேன் தோட்டத்திலே காணப்படுகிற ஒரு மரம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் காணப்படுகிற இந்த ஒரு மரம், ஆண்டவர் சொன்னார், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். தோட்டத்துக்குள்ள நிறைய மரங்கள் இருக்கிறது. ஒரு தோட்டத்துக்குள்ள நிறைய மரம் இருக்கிறது. அதில் நிறைய மரங்கள் நிறைய கனிகளை கொடுக்கிறது. அதில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை கொண்டு போய் அதில் வைத்து அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சம் என்றால் என்ன? விருட்சம் என்றால் என்ன? நம்ம மைக்கில் சொல்லுமா கொஞ்சம் பார்க்கும். விருட்சம் என்றால் என்ன? பழங்கள் கனிகளா? விருட்சம் என்றால் மரம். என்னது? இவ்வளோ நாள் அப்படிதான் நினைச்சு படிச்சுக்கிறீங்களா? விருட்சம் என்றால் பழம் அப்படின்னு இல்லை. விருட்சம் என்றால் மரம். என்னது? மரம். பழங்கள் வேற, கனிகள் வேற, விருட்சம் என்பது வேற. விருட்சம் என்பது மரம். ஆண்டவர் சொல்கிறார், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும், அதாவது சகல மரத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். எதை புசிக்க வேண்டாம்? அதில் ஒரு மரம், ஸ்பெஷலான ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் அப்படின்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அந்த மரம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறது? நன்மை தீமை. ஒன்று நன்மைக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும், அல்லாவிட்டால் தீமைக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மரம் இருக்கிறது, அங்கே உள்ள எல்லா மரமும் அப்படி கனி கொடுப்பது கிடையாது. ஒரு மரம் இருக்கிறது, அந்த ஒரு மரம் மட்டும் நன்மைக்குரிய கனிகளை கொடுக்கிறது. இன்னொன்று அந்த மரத்துக்குள்ளவே தீமைக்குரிய கனிகளையும் கொடுக்கிறது. இந்த மரத்தில் நன்மை தரக்கூடிய கனிகளை பார்க்கிறோம், அதே மரத்துக்குள்ள தீமை தரக்கூடிய கனிகளையும் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இது என்னங்க விசேஷம்? இது எப்படி? இது ஒன்று நன்மைக்குரிய கனியை கொடுக்கணும், இல்லைன்னா தீமைக்குரிய கனியை கொடுக்கணும். ஆனால் 2 கனி எதுக்குள்ளதான் இருக்கிறதா? அந்த ஒரு மரத்துக்குள்ள இருந்து வருது. ஆனால் மற்ற மரத்துக்குள்ள இருந்து அப்படி ஆண்டவர் கொடுக்கல. இந்த ஒரு மரத்துக்குள்ள இருந்து இப்படி கொடுக்கிறதா கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஒரு மரத்துக்குள்ள நன்மை என்ற கனியும் கிடைக்கிறது, தீமை என்ற கனியும் கிடைக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் ஆதாம் ஏவாள்கிட்ட? அதில் 2 விதமான கனி இருக்கிறது. அந்த மரத்தில் எத்தனை கனி இருக்குது? 2 விதமான கனி இருக்கிறது. அந்த 2 விதமான கனியில நீங்க நன்மைக்குரிய கனியை மட்டும் நீங்க புசிச்சு தீமைக்குரிய கனியை நீங்க என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். அப்படியா சொன்னாரு? இல்லை. பொதுவாகவே அந்த மரத்தின் கனிகளை நீங்க என்ன பண்ணாதீங்க, புசிக்கவே புசிக்காதீங்க, தொடவே தொடாதீங்கன்ட்டார். அப்ப நம்மளே புசிக்க வேண்டாம்னு சொன்னவர் அவர் புசிப்பாரா? அவர் தொடுவாரா? அதை? அல்லேலூயா.
அப்போ ஒரே மரத்துக்குள்ள இருந்து ஒன்று நன்மைக்குரிய கனி கிடைக்கணும், அல்லாவிட்டால் தீமைக்குரிய கனி கிடைக்கணும். ஆனால் ஒரே மரத்துக்குள்ள 2 கனிகளும் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவன் யார் அப்படின்னா பிசாசு. இந்த மாதிரி காரியத்தை செய்யறது யாரு? பிசாசு. அவர் உருவாக்கின மரம் நல்ல மரம் தான். நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய, நன்மை தரக்கூடிய கனிகளை படைத்தது தான் கர்த்தர். அந்த மரத்துக்குள்ள சாத்தான் என்ன செஞ்சான்? தீமை என்ற கனிகளை கொண்டு போய் வைத்தான். அல்லேலூயா. இதுதான் சாத்தானுடைய வேலை. ஒரு இடத்துல ஆண்டவர் ஓமையாக சொல்லுவார், அவர் கோதுமையை மட்டும்தான் விதைத்தார், அதுல களைகள் எப்படி வந்தது என்று சொல்லி வேலைக்காரர்கள் எஜமான் கிட்ட கேட்பாங்க. அப்ப எஜமான் என்ன சொல்லுவாரு? கோதுமை விதைத்தது நம்ம தான், அதுல களைகளை விதைத்தது யாரு? சத்துரு என்று சொன்னார். அப்ப கோதுமைக்குள்ள களைகளை விதைக்கிறது யாரு? சத்துரு. நல்ல கனிகளுக்குள்ள கெட்ட கனிகளை கொண்டு போய் விதைக்கிறது யாரு? சத்துரு, பிசாசு. அல்லேலூயா. அப்போ இது பிசாசு கொடுக்கப்பட்டதா? பிசாசினால் இது உருவாக்கப்பட்டது போல இது நமக்கு சொல்லப்படலையே அப்படி நம்ம என்ன செய்யலாம்? நினைக்கலாம். அல்லேலூயா. இது கர்த்தர் தான் படைத்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். ஆனாலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிசாசுகளை, சாத்தானுடைய தந்திரங்களை அதிகமாக கர்த்தர் என்ன பண்ணலை? வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. இப்போ உதாரணத்துக்கு சர்ப்பம் என்ன செய்யப்பட்டது? யாவாளை வஞ்சித்தது என்று பார்க்கிறோம். சர்ப்பம் தான் வஞ்சித்தது என்று பார்க்கிறோம். ஆனால் பிசாசு வஞ்சித்ததுன்னு சொல்லப்படுதா? இல்லை. அப்போ சர்ப்பத்தை தான் காமிக்கப்பட்டதை தவிர சாத்தான் என்ன பண்ணலை? காமிக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசுகளை கர்த்தர் என்ன பண்ணலை? வெளியில் காண்பிக்கலை. யோபு விஷயத்தில் பிசாசு நீங்கள் சாத்தானை பார்க்கலாம். ஒரு முறை தாவீது விஷயத்தில் தாவீதை ஏவி விட்ட காரியத்தில் சாத்தானை பார்க்கலாம். ஒரு முறை சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி பிடித்ததை பார்க்கலாம். அப்போ ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல தான் சாத்தானுடைய காரியங்களை, சாத்தானுடைய தந்திரங்களை வெளிப்படையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதிகபட்சமாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது போல பழைய ஏற்பாட்டில் அதிகமாக என்ன செய்யப்படலை? பிசாசை வெளியரங்கமாக சொல்லவில்லை. ஆகவே கர்த்தர் இங்கே அதை மறைத்து அவர் என்ன செய்கிறார்? நல்ல கனியும் கொடுக்கிறது, தீமைக்குரிய கனியும் அதில் உண்டு. ஆகவே அந்த மரத்தின் கனிகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க? புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அதில் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. இப்ப நம்ம கேட்கலாம், கர்த்தர் தாங்க முளைக்க பண்ணினாரு. இந்த 9வது வசனம் கர்த்தர் முளைக்க பண்ணினார் தானே இருக்கு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அப்படின்னு கர்த்தர் முளைக்க பண்ணினார் தானே இருக்கு. அதில் எப்படி சாத்தான் வந்தான்னு நீங்க கேட்கலாம். அந்த ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கலாம். அல்லேலூயா. சாத்தான் மரத்தை முளைக்க பண்ணினது கர்த்தர். அதுல தீமை என்ற கனியை விதைத்தது யாரு? சாத்தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன செய்யலைன்னா அதை உடனே அதை அங்கிருந்து எரிந்து விடலை, அதை பிரித்து விடலை. கோதுமைக்குள்ள இருக்கிற களைகளை நாங்கள் பிடுங்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது எஜமானுடைய உத்தரவு என்னன்னு வந்தது? 2த்தையும் வளர விடுங்கள், அறுப்பின் நாட்கள் என்ன செய்யலாம்? பிரித்து கொள்ளலாம் அப்படின்னாரு. அதுதான் இங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் நல்ல மரத்தை நல்ல கனியை உண்டாக்குனாரு. அதில் சாத்தாம என்ன செஞ்சுட்டா? கெட்ட கனிகளை ஒன்றை வைத்தான். அல்லேலூயா. எப்பவுமே நம்முடைய ஆண்டவர் ஒன்று நன்மைக்குரிய கனி தான் கொடுப்பாரு. அதில் தீமை அவர் என்ன செய்ய மாட்டார்? வைக்க மாட்டார். தீமையும் நன்மையும் கலந்து வைக்கிற பழக்கம் யாருக்கு கிடையாது? நம்முடைய ஆண்டவருக்கு கிடையாது. நமக்கே ஒரு கேள்வி வருதில்ல, ஒன்று நல்லது இருக்கணும் இல்லைதான் கெட்டது இருக்கணும். இது என்னங்க 2த்தையும் வச்ச ஒரு மரம் இருக்கிறது? ஒரு நல்ல பழத்தை கொடுக்கணும், இல்லைன்னா கெட்ட பழத்தை கொடுக்கணும், தீமைக்குரிய பழத்தை கொடுக்கணும். இது 2 பழத்தையும் கொடுக்குற மரத்தை கர்த்தர் முளைக்க பண்ணுவாரா? நீங்களே யோசித்து பாருங்க. நன்மையும் தீமையுமாம் அவர்கிட்ட உண்டா? நம்முடைய ஆண்டவரிடத்துல நன்மையும் தீமையும் உண்டா? இல்லை. ஆண்டவர் தான் கேட்டார். வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3:16.
11 சாரி. ஒரே ஊற்று கண்களில் இருந்து ஒரே ஊற்று கண்களிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா. என் சகோதரரே அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா. சரி போதும். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து என்ன தண்ணீர் சுரக்குமான்னு கேட்கிறாரு. தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறார் யாக்கோபு. அப்போ ஒரு ஊற்றுல இருந்து தண்ணீர் வருதுன்னா அந்த ஊற்று தண்ணீர் எப்படி இருக்கும்? ஒன்று கசப்பான தண்ணீரா வரும், இல்லைன்னா தித்திப்பான தண்ணீரா வரும். இதுதான் நடக்கும். அப்போ ஒரே ஊற்றுல இருந்து தண்ணீர் வருது, ஆனால் அது கசப்பாகவும் இருக்குது தித்திப்பாகவும் இருக்குதுன்னா இது நடக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சாதாரண ஒரு மனுஷனுடைய கேள்விக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு என்று சொன்னால் கர்த்தர் இதை செய்வாரா? ஒரே மரத்தில் நன்மைக்குரிய கனியையும் தீமைக்குரிய கனியையும் கர்த்தர் என்ன செய்யறதில்ல, வைப்பது கிடையாது. அப்போ இதை செய்தது யார்? சத்துரு. ஹல்லேலூயா. அதை செய்தது யார்? பிசாசு. சர்ப்பத்துக்குள்ள அவன் புகுந்தான், பாம்புக்குள்ள சாத்தான் புகுந்தான். கர்த்தர் என்ன செஞ்சாரு? பாம்புக்குள்ள பிசாசு பூந்திருக்கிறான்னு சொல்லவே இல்லை. சர்ப்பம் வஞ்சித்தது, சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது, ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறத தவிர சர்ப்பத்தை சபிக்கும் போது கூட உன் வயிற்றினால் நீ என்ன செய்வ? நகர்ந்து கடைசி வரைக்கும் நீ மண்ணை நக்குவாய், மண்ணை தின்பாய், அப்படிதான் இருக்குது. அப்போ அங்கே சாத்தானை குறித்து அங்கே என்ன பண்ணல, சொல்லப்படல. ஆனால் இதெல்லாம் செஞ்சது யாரு நமக்கு தெரியுது? சாத்தான் என்பது தெரிகிறது. அந்த சாத்தான் தான் இந்த மரத்துக்குள்ள உள்ள வேலையும் அவன் தான் செஞ்சான். அது மட்டுமல்ல, இயேசுவுக்கு 12 சீஷர்கள் உண்டா? இது 12 இல்லை, மொத்தம் இயேசுவுக்கு எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள், 12 அப்போஸ்தலர்கள் உண்டு. அதில் ஒரு சீஷனுக்குள்ள யார் புகுந்தது? சாத்தான் புகுந்து அவரை காட்டி கொடுக்க என்ன செஞ்சான்? வகை தேடினான். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களுக்குள்ள ஒரு சீஷனுக்குள்ள மட்டும் என்ன செஞ்சான்? உட்புகுந்து அவரை காட்டி கொடுக்கும்படி அவனை பிசாசாகவே மாற்றிவிட்டான். அதுபோலதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள அநேக மரங்களை கர்த்தர் உண்டாக்கினார். அந்த ஒரு மரத்துக்குள்ள புகுந்து அந்த மரத்துல கர்த்தர் வைத்த நன்மை என்ற அந்த மரத்துல இவன் கொண்டு போய் எதை கொண்டு போய் வச்சுட்டான்? தீமையும் வச்சுட்டான். அதனால கர்த்தர் என்ன சொன்னாரு? அதுல நான் நன்மையை வச்சிருக்கிறேன், அதில் கொஞ்சம் தீமையும் இருக்கிறது. நீங்கள் தீமையை வச்சுட்டு தீமையை ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் நன்மையை மட்டும் பூசிங்க, நன்மைக்குரிய கனியை மட்டும் பூசிங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. அதில் அந்த 2 கனிகளையும் தரக்கூடிய அந்த ஒரு மரத்தை என்ன செஞ்சிருங்க? அதை அவாய்ட் பண்ணிடுங்க, அதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. இது ஏன்? இது நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை முன்னிட்டு உணர்த்த வேண்டிய சில சத்தியங்கள் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு சில சபைகளில் சில கர்த்தருடைய பிள்ளைகளை சில மனிதர்களுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்குள்ள அவங்க நன்மையும் காணப்படும், அதே மனிதனுக்குள்ள என்ன காணப்படுது? தீமையும் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒரே மனிதன் தான், அந்த ஒரு மனிதனுக்குள்ள எது காணப்படுது? கர்த்தர் வைத்த நன்மையும் காணப்படுகிறது, சாத்தான் கொண்டு வந்த தீமையும் காணப்படுகிறது. அப்ப யார் அந்த ஒரு மரம்? புசிக்க தகாத அந்த ஒரு மரம் எது என்று சொன்னால் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான். குடும்பத்தில் சில மனிதர்களை நீங்க பார்க்கிறீங்க, அதே மனிதனிடத்துல நன்மையும் காணப்படுகிறது, அதே மனிதனிடத்துல தீமையும் வெளிப்படுகிறது. அப்ப இந்த தீமையை கொண்டு வந்து விதைத்தது யாரு? பிசாசு. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் மனுஷனை செம்மையானவர்களாய் படைத்தாராம், அவர்களோ அநேக உபாய தந்திரங்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம்? தேடிக்கொண்டாங்க என்று வேதம் சொல்கிறது. சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவர்கள் தீமையை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ சபைக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட மரங்கள் சபைக்குள்ள உண்டு. சபை என்பது ஒரு ஏதேன் தோட்டம், குடும்பம் என்பது ஒரு ஏதேன் தோட்டம். இந்த சபைக்குள்ள ஒரு மரம் காணப்படுகிறது. அது என்ன மரம்? நன்மையும் காணப்படுகிற மரம், தீமையும் காணப்படுகிற ஒரு மரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க நல்லதும் செய்வாங்க, தீமையும் செய்வாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஒரு மரம் தான், அந்த ஒரு விசுவாசி தான், அந்த ஒரு மனிதர்கள் தான். அவங்க நன்மையும் செய்வாங்க, அவங்களே நமக்கு என்ன செய்வாங்க? தீமையும் செய்வாங்க. பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? புரிந்து கொள்ள முடியாது. அவர்களே நமக்கு நன்மையும் செய்வாங்க, அவர்களே நமக்கு என்ன செய்வாங்க?
தீமையும் செய்வாங்க. அப்போ இந்த தீமை என்கிற கனிகளை வைத்தது யார் என்று சொன்னால் பிசாசு. அப்போ கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன என்று சொன்னால், நம்மிடத்துல 2 வகையான கனிகள் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கும். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மரத்துல எத்தனை வகையான கனிகள் இருக்கக்கூடாது, 2 வகையான கனிகள் இருக்கக்கூடாது. சில விசுவாசிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா சபைக்கு நல்லதும் செய்வாங்க, அதே சபைக்கு அவர்களால என்ன செய்ய நடக்கும், கெட்டதும் நடக்கும், தீமையும் நடக்கும். சில விசுவாசிகள் ஆத்மாவையும் கொண்டு வந்து சபையில் சேர்ப்பாங்க, ஆத்மாவையும் பிரிச்சும் விடுவாங்க, சபையிலிருந்து கலைச்சும் விடுவாங்க. இதுதான் அந்த மரம். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த மரம் எது? இந்த மாதிரியான மரங்கள் தான். அவர்கள் சபைக்கு அனுகூலமாகவும் இருப்பாங்க, சபைக்கு என்னவா இருப்பாங்க, பாதகமாகவும் இருப்பாங்க. இதுதான் அந்த புசிக்க தகாத மரம். அதே மரத்தை நீங்க குடும்பத்திலையும் பார்க்கலாம். குடும்பத்துக்கு நன்மையும் செய்வாங்க, குடும்பத்தை சாபத்துக்குள்ளேயும் கொண்டு போவாங்க. ஒரே மனிதன் தான், குடும்பத்துக்குள்ள காணப்படுகிற ஒரே மனிதர்கள் தான் அவர்களுக்குள்ள குடும்பத்தை அவர்கள் கட்டுகிறதுக்குண்டான முயற்சியும் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் குடும்பத்தை இடிக்கிறதுக்குண்டான முயற்சியும் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மரங்கள் என்னது, எங்க இருந்தாலும் அது ஆபத்தான ஒரு மரம். அல்லேலூயா. நீங்க அதை நீங்க பார்க்க முடியும். குடும்பத்தை அவங்க தான் கட்டுறாங்க, அதே சமயத்தில் அவங்க தான் குடும்பத்தை என்ன செய்யறாங்க, இடிக்கவும் செய்யறாங்க. வீட்டை அவர்கள் தான் கட்டுகிறாங்க, அவர்கள் தான் வீட்டை இடிக்கவும் செய்யறாங்க. குடும்பத்துக்கு அவர்கள் தான் நன்மை செய்யறாங்க, அதே குடும்பத்தில் அவர்களை கொண்டுதான் தீமையும் நடக்கிறது. அவர்கள் தான் சாபத்தையும் கொண்டு வராங்க, அவர்கள் தான் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராங்க. அப்போ இதுதான் அந்த புசிக்க தகாத ஒரு மரம். இப்படிப்பட்ட மரமாக குடும்பத்தில் இருக்கக்கூடாது, சபைக்குள்ளே இருக்கக்கூடாது, வேற எங்கேயும் காணப்படக்கூடாது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு மரமாக நடப்பட்டு இருப்போம் என்று சொன்னால் நல்ல கனிகளை கொடுக்கிற மரமாக மட்டும்தான் என்ன செய்யணும், காணப்படணுமே தவிர தீமையை தரக்கூடிய மரமாக என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த இடத்துல நம்ம நாட்டப்பட்டு இருந்தாலும் சரி, சபைக்குள்ள நாட்டப்பட்டிருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள நாட்டப்பட்டிருந்தாலும் சரி, வேற எங்க போய் நாட்டப்பட்டிருந்தாலும் சரி, நாட்டப்பட்ட இடத்துல உன்னுடைய கைகளினால நன்மைகள் மாத்திரம்தான் உண்டாகணுமே தவிர அங்கே தீமைகள் என்ன செய்யக்கூடாது, உண்டாகக்கூடாது. உன்னால ஆசீர்வாதங்கள் மட்டுமே உண்டாக வேண்டுமே தவிர அங்கே தீமைகள் சாபங்கள் என்ன செய்யக்கூடாது, உண்டாகக்கூடாது. எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு குடும்பத்துக்கு ஒரு பக்கம் நன்மையும் தேடி வைக்கிறாங்க, அதே தாய்மார்கள் பாவத்தை செஞ்சு குடும்பத்துக்கு தீமையும் தேடி வைக்கிறாங்க. எத்தனை தகப்பன்மார்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக ஓடி உழைச்சி ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, அதே தகப்பன்மார்கள் அதே பிள்ளைகளுக்கு எதையும் சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க, சாபத்தையும் கொண்டு வந்து நிரப்பி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ இவர்கள் தான் நன்மை தீமை அறியத்தக்க மரமாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவரோ இப்படிப்பட்ட மரத்தை அவர் விரும்பவில்லை. அந்த மரங்கள் என்னவா இருக்கணும், நல்ல கனி கொடுக்கிற மரமாக மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். கெட்ட கனிகளை கொடுக்கிற மரமோ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு மரம் இருக்கிறது. அது என்ன மரம்? அது நன்மை தீமை அறியத்தக்க கொடுக்கக்கூடிய மரமா இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் நன்மை தீமை அப்படிப்பட்ட கனிகளை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன கனிகளை மட்டும்தான் கொடுக்கணும், நன்மைக்குரிய கனிகளை மட்டும்தான் கொடுக்கணும். ஆண்டவர் அதான் சொன்னார், ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா என்ன செய்ய, குளிராயிரு. ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. இந்த ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு வெதுவெதுப்பானி இருப்பா என்று சொன்னால் உன்னை நான் என்ன செய்வேன், வாந்தி பண்ணிடுவேன். அதை நான் புசிக்க முடியாது, அதை நான் வாந்தி பண்ணி போட்டு விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் பாருங்க, ஒன்று அனலாக இருக்க சொல்றாரு, இல்லைன்னா குளிராக இருக்க சொல்றாரு. அப்போ இந்த ரெண்டு கலந்த வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்யல, விரும்பவில்லை. அதுபோல அவர் ரெண்டு கலந்த மரத்தை கர்த்தர் என்ன செய்யல, படைக்கவில்லை. அவர் படைச்சது நன்மை தரக்கூடிய மரங்கள் மட்டும்தான் அவர் படைச்சது. அதுக்கு இடையில யாரு கொண்டு வந்து தீமையை விதைச்சது, பிசாசு. ஹல்லேலூயா. என்னைக்குமே தீமைக்கு அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். நம்முடைய கர்த்தருடைய கரத்தினால தீமை என்ன செய்யறதில்ல, உண்டாவது கிடையாது. தீமை செய்கிறவன யாரு, சாத்தான். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. தீமையான எண்ணங்கள் உண்டாகினவன் யாரு? சாத்தான். தீமையான சுபாவம் உள்ளவன் சாத்தான். ஒரு காலத்திலும் கர்த்தரிடத்துல